வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவனுடைய அடி போற்றி. சித்தர்களையும் மகான்களையும் வணங்கி இன்றைய நற்சிந்தனையான தவ நுணுக்கங்கள் பகுதி 7 தொடங்குகின்றேன். இதுவரைக்கும் உங்களுக்கு தவ நுணுக்கங்கள் பகுதி 6 கொடுத்துருக்கேன். எப்பொழுதுமே இது ஒரு தொடர் நிகழ்வுங்கிறதுனால நான் 1லிருந்து 6 வரைக்கும் கொடுத்த அந்த தவ நுணுக்கங்களை நீங்க கொஞ்சமாவது கேட்டுட்டு வந்தாதான் அந்த கண்டினியூஸ் அந்த இது புரியும். நல்லா இருக்கும். தவம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஆழ்ந்து நீங்க தவத்துல போடலாம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொரு தவ நுணுக்கங்கள்லையும் நான் அதை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது மகரிஷி எழுதிய கவிகளைத்தான் நான் உள்ளார புரிந்து கொண்டு அதை உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேற எதுவும் இல்லை. ஏன்னா பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா சித்தர்கள் மகான்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் மகான்கள்லாம் தன் உள்ளார்ந்த உணர்வுகள், தாங்கள் அனுபவித்த எண்ணங்களை மக்கள் நலம் பெற வேண்டும், வாழ்க்கையை நோக்கம் அடைய வேண்டும் என்பதற்காகவே சில சூட்சுமங்களை வைத்திருப்பார்கள். அவர்களுடைய வைத்திய முறையாகட்டும், இல்லை வேற எந்த ஏதாவது, அதை நம்ம அதெல்லாம் சொல்லுவோம், இந்த ரசவாதம் தான் அடிக்கடி சித்தர்கள் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சூட்சுமா வச்சிருப்பாங்க. ரசவாதங்கள் எல்லாம் போன்றதெல்லாம் வைத்திய முறை, ரசவாதங்கள், அந்த மூலிகையினுடைய ரகசியங்களை பூரா பாடல்கள்ல சில வரிகள்ல சூட்சுமா வச்சிருப்பாங்க. அது நம்ம பிரிச்சு அந்த ஒவ்வொரு வரிக்கும் பொருள்கள், அந்த வார்த்தைகளுக்கு பொருள் உணர்ந்தாதான் நம்ம அந்த அவர்களுடைய சித்தர்களுடைய ரகசியத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்படித்தான் அதனை அப்படி வச்சுதான் சித்தர்களுடைய நூல் வெளிவந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம பார்க்கணும். மகரிஷி கூட சொல்லுவாரு, நீங்க நல்ல பேராசிரியர் ஆகணும்னா நான் சொல்லியதை மக்களுக்கு எளிமையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் நான் எழுதிய கவிகளை நல்லா படிச்சுக்குங்க, மனசுல பார்த்துங்க. அத்தனை ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், கவிகள் படிப்பது ரொம்ப முக்கியம் அப்படிம்பாரு அவர். அவர் அந்த கவியினுடைய அருமை, கவியை படிப்பதால் என்ன என்பதை ஒரு பாடலே எழுதியிருக்கார் பாருங்க. அந்த கவியை பாருங்க. பாடல் படித்து வரும் பழக்கம் ஆழ்ந்து பகுத்துணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து மூடர்களை கூட பேரறிஞராக்குங்கிறார். முன்னிகழ் பிற்காலங்கள் மூன்றும் கூடி ஆடச் செய்தே அறிவில் அதற்கேற்ப அவ்வப்போ செயலாற்றும் திறமை ஊட்டும் ஈடற்ற ஆற்றல் பல கவிகளுக்கு உண்டு, என்றென்றும் இவ்வகையை நிலைத்து நிற்கும்பார். எப்படி பார்த்தீங்களா அந்த கவி? உதித்த அந்த காரணத்தை நான் ஒவ்வொரு தொடர் நிகழ்வுகளையும் சொல்லிட்டு இருக்கேன். மகரிஷினுடைய வைர வரிகளை, அந்த வைர வரிகளை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டா தான் தவம் எவ்வளவு நல்லா இருக்குங்கிறது தெரியும். உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். மகிமை. எந்த தவம் செய்தாலும் அத்தவத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் பொருள் உணர்ந்து அகக்காட்சியாக கண்டு மனம் வைத்து புரிந்து கொண்டும் விளங்கிக் கொண்டும் தவம் செய்தீர்களானால் அந்த செய்த தவத்தினுடைய முழு பயனையும் நீங்கள் அடையலாம் என்பார். இது மட்டும் இல்லைங்க, சமீப காலத்தில் ஒரு பெரிய மகான் இப்பதான் ரீசெண்டா காலம் எழுதினார், அதாவது பரமநிலை எழுதினார். அவர் பேர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹர்ஷ யோகானந்தர்னு. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் பாருங்க தவத்தினுடைய அருமையை பத்தி. மிக மிக நாசம் விளைவிக்கும் மாயையின் அஸ்திரம் எது என்றால் தியானம் செய்ய மனமின்றி இருப்பதாகும். இந்த வார்த்தையை நல்லா புரியுங்க. மிக மிக நாசம் விளைவிக்கும் மாயையின் அஸ்திரம் எது என்றால் தியானம் செய்ய மனமின்றி இருப்பதாகும். ஏனெனில் இந்த மனப்பான்மையினால் ஒருவன் இறைவனிடத்திலிருந்தும் குருவினிடத்திலிருந்தும் இசைவுடன் இருக்கும் நிலையிலிருந்து தங்களை தடுத்துக் கொள்கிறான் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அப்ப தவத்துக்கெல்லாம் எவ்வளவு முக்கியமான இது கொடுக்குறாங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். இப்ப தவம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன தவம் லேசா செய்தாலே போதும், அது பலவிதமான நன்மைகளை கொண்டு போய் சேர்க்கும். நீங்க வாழ்ந்து செய்றீங்களோ இல்லையோ, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து
அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்ச தவத்தை நம்மள உக்காந்தோம்னா அந்த தவம் வந்து நீங்க 1 மணி நேரம் வந்து அளவாஞ்சு செய்யறதுக்கு காட்டிலும் ரொம்ப பெருசு அது. 10 நிமிஷம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த தவ நுணுக்கங்களுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு தவத்திலையும் அதை மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, கவிதையில என்ன சொல்லியிருக்காரு, அந்த கவிதையினுடைய அர்த்தம் என்ன, அடிப்படை கருத்து என்னங்கிறத நம்ம புரிய போறோம். மொத்தம் வந்து 9 விதமான தவங்கள், 4 குண்டலினி யோக தவம், 5 சிறப்பு தவங்கள். இப்பதான் நம்ம வந்து ஆக்னி குண்டலினி யோக தவத்தினுடைய முதல் படிக்கு நம்ம இன்னும் வரல. இப்பதான் முடிச்சு ஆக்னி தவத்தை இன்னைக்கு சொல்ல போறேன் நான் உங்களுக்கு. ஆகினை தவம் என்று நம்ம நினைச்சாலே சில பேர் என்ன நினைக்கிறேன்னா, புருவ மத்தியில மனசை வைங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திடுறோம். எல்லாமே தான் நினைக்கிறேன், புருவ மத்தியில மனசை வைங்கன்னு. ஆனா மகரிஷி ஆக்கினை தவம் அப்படின்னு சொல்லும் போது அது அறிவறியும் தவம் பாரு. நல்லா பாருங்க, அறிவறியும் தவம்னா என்ன தவம் பாரு. எப்பவுமே வந்து என்ன சொன்னா, உயிர் மேல் மனம் வைத்து செய்யும் தவம் தான் ஆக்கினை தவம். மகரிஷி வந்து ஆக்கினை தவம் கொடுத்துட்டு அது கீழே வந்து அறிவறியும் தவம் கொடுத்திருக்காரு. அப்ப இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அறிவுனாலும் தெய்வம் தானுங்க, காந்தனாலும் தெய்வம் தான், அறிவுனாலும் தெய்வம் தான் இல்லையா? அப்ப அந்த அறிவறியும் தவங்கும் போது அது என்ன அறிவறியுதுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அது அறிவு என்றால் என்ன அர்த்தம் என்பதை வந்து நான் அந்த அறிவுக்கு மகரிஷி வந்து அழகான வேற வேற டெஃபினேஷன் கொடுத்திருப்பாரு. அந்த டெஃபினேஷனை நம்ம வந்து அப்படியே அதை பூர்த்தி பண்ணாலே போதும், அறிவுங்கிறது என்னன்னு தெரியும். அதுல 3 முக்கியமான, இது ஏன் இந்த ஆக்கினை தவம்னா உயிரோடு சம்பந்தப்பட்டதுன்னு, உயிர் மேல் மனம் வைத்து செய்யும் தவம் தானே ஆக்கினை தவம். அப்ப அறிவு எங்க வருதுங்கும் போது மகரிஷி அந்த அறிவை பத்தி சொல்லும் பொழுது அந்த உயிரையும் சேர்த்து சேர்த்து சொல்லுவார். உயிருக்கு மத்தியில் தொடங்கி பிரபஞ்சம் முழுவதும் பறந்து வியாபித்துள்ள ஒரு அரூப நிலையை அறிவும்பார். உயிருக்கு மத்தியில் தொடங்கி பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்து வியாபித்திருக்கின்ற ஒரு அரூப நிலை அறிவும்பார். அப்ப இந்த இடத்துல என்ன கொண்டு வர்றாரு, நம்ம அறிவறியும் தவம்னு சொல்றாரு. நீங்க அவருடைய கவியில பாருங்க, ஆக்கினை தவன் போட்டு கீழே அறிவறியும் தவன் பாரு. அப்ப இந்த இடத்துல உயிருக்கு மத்தியில் தொடங்கியும் இந்த உயிருக்கு மத்தியில் தொடங்கிங்கிறதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் நான் அந்த அறிவுல கொடுத்திருப்பேன். 2வது இன்னொரு தடவை ஒரு அருமையான ஒரு வரையறை கொடுப்பாரு. அறிவை அறியுங்கால் அரூப நிலை உயிர் விளங்கும். எப்படிப்பட்ட வார்த்தைங்க, அறிவே உயிராக ஆற்றும் அற்புதங்கள் விளக்கமாகும் பார். இன்னொன்னு அதை விட முக்கியமானது, அறிவின் இயக்கத்தை அறிந்தேன், ஜீவகாந்த அலை இயக்கமின்றி வேறில்லை அப்படிம்பார். எப்படி கொண்டு பாருங்க, அறிவுக்கு ஒரு டெபினிஷனா. அதை விட இன்னொரு டெபினிஷன் கொடுப்பாரு பாருங்க, ஒரு விளக்கம் கொடுப்பாரு. சிவம் என்னும் பூரணத்தை வெளியென்றே உணர்வீர், அதன் சிறப்பு இயக்க ஆற்றல் அறிவாகும். சிவனிடத்து முதல் இயக்கம் சீர்மிகு விண்ணாம், சித்தரெல்லாம் அதை சக்தி என்பார். அந்த சக்திக்குள் சிவன் அமர்ந்து விளையாடும் சிறப்பதே பேரண்டம்பர். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அறிவை பத்தி சொல்லும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆக்னை தவத்துலதான் இந்த அறிவை வந்து நம்ம அறிகிறோம். இன்னொன்னு ஏற்கனவே இந்த தொடர்ல நான் சொல்லியிருக்கேன், என்றைக்கு நமது குருமகான் வந்து தன்னுடைய பூவர்களால் வந்து நெத்தியில தொட்டு தீட்சை கொடுக்கிறாரோ, ஆக்கினை தீட்சை கொடுக்கிறாரோ, அப்பொழுதே வந்து 3 உடம்போடு சேர்ந்து அறிவு என்ற ஒரு உடம்பும் ஓட ஆரம்பிக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனாலதான் அது அறிவறியும் தவங்கிறாங்க. சரி, இதுல உயிர் மேல் மனம் வைத்து செய்யும் தவங்கிறாங்க இல்லையா? இப்ப அந்த தவத்தை உயிர் மேல வச்சு செய்யணும். அப்ப உயிர் எங்க இருக்கு? உடம்புல எல்லா இடத்துலயும் உயிர் ஓடுது. ஆனா எந்த இடத்துல நம்ம தவம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப விளக்க போறோம். அதுக்கு முன்னாடி மகரிஷினுடைய ஆக்கினை தவம் என்ற கவியை நம்ம பார்க்க போறோம். அந்த கவியில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பிரிச்சு 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 பார்த்து அந்த தவத்தை எப்படி செய்யணும், அந்த ஒவ்வொரு கவியில் உள்ள ஒவ்வொரு வரிகளுக்கும் என்ன அர்த்தங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்தா தான் நம்ம தவத்தினுடைய அருமை தெரிஞ்சா தான் அந்த தவத்துல நிக்கிறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். கவி: இரு விழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க. இந்த வார்த்தையை நல்லா புரியுங்க.
நம்ம என்ன செய்யறோம்? புருவ மத்திய நினைங்கிறோம், அவ்வளவுதான் சொல்றோம். புருவ மத்திய நினைக்கிறோம், இல்லைன்னு இல்லை. இரு விழிகள்னா கண்ணுங்கிறதுல விழிகள்ங்கிறது என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த இரு விழிகள் முனை, இந்த மூக்கு முனைங்கிறது தான் நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டாங்க. நான் என்னுடைய அனுபவத்தை பொறுத்தளவு இந்த மூக்கு முனைன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முனையை நீங்க எடுக்கிறத காட்டிலும் இது சதை பகுதி. இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க. இந்த இந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க. மூக்கு முனைங்கும் போது இந்த இடத்த நம்ம நினைப்போம். இது மூக்கு நுனின்னு சொல்லலாம், சில நேரங்களில் முனைன்னு சொல்லலாம். ஆனா நம்ம, நீங்க பாருங்க, எண்ணத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு, பார்வையை எங்கேயோ வச்சுட்டு எண்ணத்தை ஒரு இடத்துல வச்சோன்னா ரெண்டும் ஒன்றும் சேராது. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. கண்ணும் கருத்தும் ஒரு இடத்தில் நின்றால்தான் அந்த இடம் நமக்கு பிடிபடும். அப்ப இந்த இடத்துல மூக்கு முனைன்னு வச்சுட்டு இந்த முனையை நீங்க பார்த்துக்கிட்டு இதுல ரெண்டு விழியும் குறிப்பா வச்சுக்கிட்டு நீங்க நெத்தியில புருவ மத்தியில நில்லுங்கன்னா முடியாது, கொஞ்சம் கஷ்டப்படும். வேண்டாம். என்னுடைய அனுபவத்துல சித்தர்களுடைய பாடல்கள்ல பார்க்கும்போது எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. திருமூலர்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. மூக்கு முனை என்று சொல்வது, நம்ம இப்ப மண்டையோட பாத்துறேன்னு வச்சுங்களேன், கல்லும்பாங்க. மண்டையோட பார்க்கும்போது கண்ணு ரெண்டு குழியா தெரியும், மூக்கு வந்து அதுவும் குழியா தெரியும். அந்த மூக்குல குழியா தெரியும். மேல இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குருத்தல் மாதிரி எலும்பு நீட்டிட்டு இருக்கும். அந்த தான் மூக்கு முனை. அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா தொட்டு பாருங்க, புருவத்துக்கு மத்தியில கீழே கொஞ்சம் அப்படி மேல இந்த இடத்த முனையா வச்சுக்கலாம். நம்ம அப்படி செஞ்சு பழகுனீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு இந்த இது வரும். அப்ப இரு விழிகள், இந்த ரெண்டு விழிகளும், இப்ப நீங்க ஒரு அம்பு எய்துறீங்க, அந்த இடத்த குறிபாரப்பா அப்படின்னா ஒரு கண்ணை மறைச்சுக்கிட்டு அந்த ஒரு கண்ணுல தான் குறி பாக்குறாங்க. இந்த குறிப்பாய் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். அப்ப இந்த ரெண்டு கண்ணையும் ஒரே இடத்துல குறிப்பாயினா அந்த ரெண்டு விழிகளும் ஒண்ணு சேரணும். ரெண்டு விழிகளும் சேர்ந்து அந்த புருவ மத்திக்கு கீழே இருக்கிற அந்த எலும்புல அந்த மூக்கு முனைங்கிற இடத்துல நிக்கணும். கருவிழி, அதாவது விழிகள் எப்பொழுதுமே அசையக்கூடாது, அதே இடத்துல நின்று பழகணும். ஒரு ஆரம்பத்துல கஷ்டம்தான், கொஞ்ச நேரம் நிப்பீங்க, அப்புறம் அப்படியே விலகிரும், அப்புறம் மனசு போயிரும். ஆனா ஆரம்பத்துல இப்படிதான் பண்ணணும். நல்லா பயிற்சி பண்ணீங்கன்னா அழகா வரும் அது. அப்ப அந்த இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிக்க, அதான் ரொம்ப குறிப்பான்னா அந்த ரெண்டு விழிகளும் அந்த இடத்தையே பார்த்துட்டு நிக்கணும். நினைச்சிட்டு அடுத்த வரியில சொல்ற பாருங்க, எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்தணும். இப்ப அதை பார்த்துக்கிட்டே ரெண்டு விழிகளையும் குறிப்பா அந்த இடத்த பார்த்துக்கிட்டு எண்ணத்தை புருவம் பத்தினா அது ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே பாயிண்ட் தான், கொஞ்சம் முன்ன பின்ன. அப்படி இருக்கும்போது உங்களுடைய எண்ணமும் அங்கு குவிகிறது, உங்களுடைய பார்வையும் அங்க குறிகிறது. அதாவது கண்ணு, இரு விழிகள் கண்ணு தானே. கண்ணும் கருத்தும், கருத்துங்கிறது தான் எண்ணங்கள். கருத்துன்னா என்ன? தெளிந்த நினைவு தான் கருத்து, தெளிந்த சிந்தனை தான் கருத்துங்கிறதுக்கு தமிழ்ல தான் அர்த்தம். கருத்து என்றால் தெளிந்த சிந்தனை. வேற எந்தவித சிந்தனையும் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் அந்த கருத்துப்படி, இந்த செழிந்த சிந்தனைப்படி அந்த எண்ணத்தை அந்த புருவ மத்தியில நிறுத்தி ரெண்டு விழிகளையும் அந்த இடத்துல கொண்டு நிறுத்தி கொஞ்ச நேரம் நின்று முதல்ல அதை பழக பாருங்க. எந்த எண்ணமும் உங்களுக்கு வராது. அப்புறம் அப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு புருவ மத்திய நினைச்ச உடனே உங்களுக்கு கைகூடிரும். இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க, எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்தி ஒருமையுடன் குரு நெறியில். நல்லா பார்க்கணும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் பயங்கரமான அர்த்தம், சூட்சுமம் போட்டிருக்காரு மகரிஷி அவர்கள். ஒருமையுடன்னா என்னது? எந்தவித நினைவுலாம் ஒரே சிந்தனையில ஒருமையுடன். எந்த ஒருமையுடன்? விழிகள் ரெண்டும் அதை பார்க்கணும், எண்ணங்கள் அந்த புருவத்திட இருக்கணும். இதை ஒருமையா ரெண்டையும் சேர்த்து ஒருமையா பார்க்கணும். அடுத்த வரி பாருங்க, குரு நெறியில். நெறின்னு என்ன? சொல்லியபடி, முறைப்படின்னு அர்த்தம். நெறி என்பது முறை. இந்த இடத்துல நெறின்னா சொல்லியபடி. யார் சொல்லியபடி? குரு சொல்லியபடி பழகும் போது அப்படியே நீங்க செஞ்சு செஞ்சு பழகுனீங்கன்னா உங்களுக்குள்ள, அடுத்த வரியில போற, உள் ஒளியே பூரித்து, உங்களுக்குள்ளேயே ஒரு ஒளி பூரிக்கும். மகரிஷி வள்ளலார் அடிக்கடி சொல்லுவாரு, அமுத கலச தவம்
இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த ஜோதியினுடைய ஆரம்பம் இங்கே தான் தெரியும். அதுதான் உள்ள போய் ஆன்மாவினுடைய ஒளிபெறச் செய்யும்னு சொல்லி ஒரு கவியில சொல்லியிருப்பார். அப்ப இந்த மாதிரி வந்து குருநெறியில நீங்க நான் சொன்னபடி நீங்க பழகுனீங்கன்னா, உங்க உடம்புக்குள்ள ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் பூரித்துன்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பு முழுவதும் நிறைஞ்சு, அந்த முகம் பூரா நிறைஞ்சு, அந்த இடத்துல நல்லா அழகா அந்த இடத்துல இது தழும்பி நிக்கும். ததும்பி நிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் பூரித்து. உள்ளொளியே உள்ள ஒரு பூரித்து அப்படியே நிறைஞ்சு, முழுவதுமாய் நிறைஞ்சு, மூலமான மூலமான்னா எதற்கு மூலமான? கருவுக்கு கருவுக்கு மூலமான அப்படின்னா, இங்க கருவுக்கு அப்படின்னா கருங்கிறது என்ன? எதை நோக்கி நம்ம தவம் இருக்கோம்? உயிரை நோக்கி உயிரின் மேல் மனம் வைத்து தவம் தான் இந்த ஆக்னை தவம். அப்ப கரு என்னது? உயிர் தான் கரு. அந்த மூலமான கருவுக்கு உயிருக்கு மேநோக்கி வேகமூட்டும்ங்கிறாரு. அந்த உயிரை நீ மேல மேல பார்ப்பதற்கு வந்து வேகம் ஊட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விரைவுபடுத்தும். தன்னை போல அதை நல்லா விரைவுபடுத்தும். அந்த உயிர் வந்து மேல் நோக்கி நிற்க விரைவுபடுத்தும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். வேகமூட்டும். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க கவியில வந்து, கருவுக்கு மேநோக்கி வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும்பாரு. கருத்துக்குன்னு என்ன? கருத்துன்னா தெளிந்த சிந்தனைக்கு. அப்ப நீங்க தெளிந்த சிந்தனையோட ஏற்கனவே நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து என்ன பண்ணும்? அந்த தெளிந்த சிந்தனை, அந்த கருத்துக்கு இந்த நிகழ்ச்சி, நீங்கள் இப்படி நான் சொல்லுகிறபடி நீங்கள் இதை நடந்தால் உங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றும். அந்த இது உங்க உணர்வா அதை நினைப்பீங்க. உங்க உடம்புல ஒரு உணர்வு வரும். அரூப நிலையாம் ஆதி உருவாய் வந்து அத்துவித ரகசியம் விளக்கமாகும். எப்படி போடுறாரு பாருங்க வரிய. இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அரூப நிலைன்னா என்ன? மறைபொருளாக சூட்சுமமாக யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கின்ற ஆதி அந்த இறைவன் உருவாய் வந்தன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் அந்த ரொம்ப இது பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கிறணும். என்ன எப்படி அரூப நிலையா இருக்கிற ஆதி வந்து உருவாய் எப்படி வருவான்? அரூப நிலையாம் ஆதி உருவாய் வந்த. எந்த இடத்துல உருவாய் வந்தான்னா வேணா நேரா நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடவுள் தெரிய போறான்னா அதான் இல்ல. இந்த கவியினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். அதாவது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சுத்தவெளி இருக்கு பாத்தீங்களா? சுத்தவெளி தான் இறைவன் வசிக்கின்ற இடம். அந்த சுத்தவெளியே பரிணாமத்தில் அணுவாகி பஞ்சபூதங்களாகி கோள்களாகி பிரபஞ்சமாகி அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அந்த இருக்கின்ற அந்த பஞ்சபூதங்களுடைய இசைவு இணக்கத்துக்கு ஒத்தவாறு கருவாகி ஓரறி முதல் ஆறாவது அறிவாய் மனித மனம் வரை வந்து உருவமாக இருக்கின்றது தான் அந்த இடத்துல அந்த வார்த்தையை போடுறாரு. சூட்சுமமாக இருக்கின்ற அந்த இறைவன், கண்ணுக்கு தெரியாத இறைவன், ஆதியான அந்த இறைவன் அப்படியே உருவமாகி வந்து நம் கண்ணுக்கு தெரிகின்றான் அர்த்தம். அத்துவித ரகசியம் விளக்கம் வாங்குறார். இது அவனுடைய ரகசியம். அப்ப இந்த ஆக்னை தவத்துல நீங்க நின்னீங்க அப்படின்னா அத்துவித ரகசியம் உங்களுக்கு அப்படியே விளக்கமா வரும். அதான் ரொம்ப முக்கியம் இந்த கவி. அப்ப இந்த கவிப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஆக்னை என்று சொல்லப்படுகின்ற போது எப்படி நம்ம வந்து மூலாதாரத்தை ஸ்பாட் அவுட் பண்ணோம், அதே மாதிரி ஆக்னையில எப்படி நிக்கணும், எப்படி கொண்டு போகணும், குரு நெறியில எப்படி நிக்கணுங்கிறத நான் விளக்கிட்டேன். ரெண்டாவது என்ன சொல்றாரு? உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்யறோன்னு இருக்காங்க. உயிரின் படற்கை நிலையே மனம். இப்ப இந்த இடத்த தான் நம்ம பார்க்கணும். உயிரின் படற்கை நிலன்னு நிறைய பேர்த்துக்கு புரியல. அது என்ன சார் உயிரின் படற்கை மனங்கிறது என்னன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒரு இலக்கணம் உண்டு நம்ம தமிழ்ல, ஆங்கிலத்திலயும் உண்டு. தன்னிலை, முன்னிலை, படற்கைம்பாங்க. தன்னிலை என்னென்ன? தன்னை பத்தி பேசுறது, நம்மளை பத்தி பேசுறது, நாங்கங்கிறத பத்தி பேசுறது, அது தன்னிலை. ஃபர்ஸ்ட் பர்சன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. செகண்ட் பர்சன்னா யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்கள பத்தி பேசுறது செகண்ட் பர்சன். முன்னிலை நீ, நீங்கள், அது. அதே மாதிரி
தேர்ட் பர்சன் என்று சொல்லப்படுகின்ற படற்கை. படற்கைனா தங்கட்டியும் இல்லை, முன்னாடியும் இல்லை, எங்கேயோ இருக்கான், அதான் படற்கை. நம்ம மனம் பாருங்க, இப்ப அவங்களுக்குள்ள இருக்காது, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறத பத்தி சிந்திச்சுட்டு இருக்காது, எங்கேயோ அவர்கள் வந்து எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த எண்ணங்கள் என்பது வந்து படற்கை, எங்கேயோ இருக்கிற எண்ணம் படற்கை. எங்கெல்லாம் எண்ணம் நிற்கிறதோ அங்கெல்லாம் அந்த உயிர் நிற்கிறது என்ற அர்த்தம். இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் உங்கள் மனம் நிற்கிறதோ அங்கே உயிர், உங்களுடைய உயிர் அங்க நிற்கிறதுன்னு அர்த்தம். மூலாதாரத்துல இருந்து மனசை வச்சுக்கிட்டு தான் அப்படியே 7 சக்கரங்களை தாண்டி பேரியக்க மண்டலம் தாண்டி அங்க போய் சுத்த வெளியில போயிருந்தா நம்ம உயிர் அங்க இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் மகரிஷி என்ன பண்ணுவாரு, நம்ம உயிரை மேல நம்ம உடலை விட்டு தாண்டி உயிரை கொண்டு போய், மனம் போகுது இல்லையா, மனம் உயிர் தானே, அந்த உயிரை அப்படியே திருப்பி கொண்டு வந்து ஒவ்வொரு இடம் எங்கிருந்து போனோமோ அப்படியே திருப்பி கொண்டு வந்து கடைசியில கொண்டு வந்து துரியத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. துரியத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு அடுத்த வார்த்தை போடுவார் தவத்துல, பார்த்துருக்கீங்களா? இந்த தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் பாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உயிரை வெளியே கொண்டு போயிட்டோம், ஒரு சக்தி பூரா வெளியே போயிருச்சு. ஆனா வெளியே போனாலும் எங்க இருந்து, சுத்த வெளியில இருக்கக்கூட அந்த இறைவனுடைய சக்தியும் அந்த உயிர் வாங்கியிருக்கு. சக்தி களத்துல இருக்கக்கூடிய அந்த காந்தலை கதிர்கள் அப்படியே மேக்னெட் வெப்பும் பாரு மகர்ஷி, அப்படியே அந்த காந்தலையினுடைய சக்தியிலையும் அந்த உயிர் வாங்கியிருக்கு. அப்புறம் வரும்போது அப்படியே பேரியக்க மண்டலத்துல எல்லாம் வாங்கி வந்த உடனே என்ன பண்றோம், அவங்களுடைய நம்மளுடைய துரியத்துல கொண்டு வந்து நிறுத்தி அந்த சக்திய உடல் முழுதும் பரவட்டும் பாரு. அப்ப என்ன பண்ணணும், அந்த உயிரானது சக்தியோடு திரும்பி வந்த அந்த உயிரானது உடல்ல பூரா பரவி நிறைஞ்சு அப்படி இருக்கட்டும். அப்பதான் சொல்லுவார், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைகின்றதுன்னு அது நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எப்படி கொண்டு வர்றாரு பாத்தீங்களா? அம்மோனியமா கிடையாதுங்க. அப்படி கொண்டுட்டு வரும்போது என்ன பண்ணுன்னா, இப்படி அந்த உயிர் நம்ம எங்க நினைக்கிறோமோ அந்த உயிர், அந்த என்ன மனம் எங்க போகுதோ அங்க உயிர் போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த உயிர் எப்ப பார்த்தாலும் படற்கை நிலையிலேயே இந்த உயிர் நம்ம உயிர் நினைச்சிட்டு இருக்கு. எதனால? எண்ணங்கள் அங்க இருக்கிறதுனால, அந்த மனங்கள் அங்க இருக்கிறதுனால அந்த உயிர் அங்க இருக்கு. ஒரு இடத்துல மகரிஷி ஒரு விளக்கம் கொடுப்பாரு. மனத்தால் உணரும் அனைத்தும் உயிர் மத்தியில் உள்ள இருப்பு நிலையால் ஈர்க்கப்பட்டு உயிர் துகள்களில் பதிவாகி, உயிர் துகள்களினுடைய சுழற்சியால் ஏற்படும் விரிவலையால் காந்தம் தோன்றி அது வெளியே புலன்கள் வழியாக வெளிவரும் பொழுது அந்த பதிவுகள் யாவும் எப்பொழுதுமே எண்ணங்களாக மலர்ந்து வெளியாகி கொண்டே இருக்குமா. அப்ப இந்த எண்ணங்கள் வெளியாகி கொண்டு, இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, எப்பொழுதெல்லாம் உங்கள் உடம்பில் இருக்கின்ற ஜீவகாந்தம் இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டி ஐம்புலன்களாக புறப்பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, எப்பொழுது அந்த வெளிப்பொருளோட தொடர்பு கொள்ளுதோ அப்பொழுதே அந்த பொருளுக்கும் உங்கள் உடம்புக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறதுங்கிறார் மகரிஷி. அப்படி உறவை ஏற்படுத்தி எந்த பொருள் மீது நீங்க அதிகமாக மனசை வச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த பொருள் வந்து ரொம்ப பதிவாகி அந்த பொருளினுடைய எண்ணங்கள் தான் தோன்றிக் கொண்டே இருக்குமா, அடிக்கடி தோன்றுமா. அது அப்படி தோன்றும் போது என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சிறம்பட நன்றாக அமைக்க வேண்டும் என்றால் அந்த எண்ணங்களை வந்து நீங்க திருத்தணும். எந்த எண்ணம் அதிகமாக அதாவது எந்த எண்ணம் அதிகமாக உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த எண்ணத்தை, அதான் எண்ணம் ஆராய்தல், அந்த எண்ணத்துல நல்ல எண்ணம் என்னதோ அதை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க இது பண்ணும்போது உங்க வாழ்க்கை சிறப்பாகும். அப்படி எல்லா நேரத்திலையும் அந்த எண்ணத்தை நம்ம போய் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியுமா? கொண்டு வரலாம். உயிரினுடைய படற்கை தானே, அதுல இருந்து தானே எண்ணம் அப்படி போகுது. அப்ப அந்த உயிர் என்ன பண்ண, எங்கிருந்து அந்த எண்ணம் மனம் தோன்றியதோ அந்த உயிர் மேலேயே மனசை வச்சுக்கிறது, மனசை வச்சு நிறுத்திக்கிறது, வெளியே போக விடாம. வெளியில் படற்கை நிலையில் இருந்து அந்த மனமானது அதை வந்து அது அந்த உயிர் தான், அந்த உயிரையே நம்ம உடல்ல கொண்டு வந்து அதன் மேலேயே நின்று அந்த எண்ணங்களை சீர் செய்து கொள்வதுதான் தவத்தினுடைய, இந்த ஆக்கினை தவத்தினுடைய சிறப்பு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப படற்கை நிலையில போடுகின்ற அந்த எண்ணத்தை, அங்க இருக்கிற எண்ணத்தை நம்ம தவத்தின் மூலமாக கொண்டு வந்து நம்மளை உள்நோக்கியே திருப்புறோம். அதான் உள்நோக்கு தவம். அந்த மாதிரி அந்த அந்த எண்ணங்கள் வரும்போது செயல் வரும் இல்லையா.
அந்த செயலை நம்ம கட்டுப்படுத்தணும்ல. அச்செயலை ஒரு முறை செய்து விட்டீங்கன்னா போதும், அது பழையபடியும் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்ப அது தேவையில்லாத செயலை விட்டு தேவையானவற்றை செய்யும் பயிற்சி தான் இந்த உயிர்மேல் மனம் வைப்பது தவம். உயிர்மேல் மனம் வைத்து செய்யும் இந்த ஆக்கினை தவம். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நுண்ணிய இயக்க நிலையான உயிர் படர்க்க நிலையில் மனமாக இருக்கின்றது. அதே மனத்தை அதே இடத்தில், அதாவது உயிர் மையத்தை நோக்கி நிற்க சிறுக சிறுக லயமாகி அதன் பின் ஆன்மா லயமாறுகிறது, ஒன்றுபடுகிறது. விரிந்து நின்ற 5 புலன்களும் ஒன்று கூடுது. அதுதான் இந்த தவம். இப்போ இந்த தவத்தை நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம் கேட்குறீங்கன்னா, பயிற்சி பண்ண போறோம். ஒரு 2 நிமிஷம் ஒதுக்குறவங்களுக்கு ஏன்னா நீங்க மன்றங்களா இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மன்றங்களா இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துடலாம். இது வந்து எப்படி, அதாவது நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடை இது பண்ணிட்டு, யாரும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் யாரும் தொந்தரவு பண்ணாத அளவுக்கு பார்த்துக்குங்க. 2வது முக்கியமான ஒரு இது, இந்த விண்ணிலை வழியாக கலந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களும் தயவு செய்து அவர்கள் அனைவரும் தீட்சை பெற்றிருக்க வேண்டும். நான் சொல்றது ரொம்ப முக்கியமானது ஒன்று. அப்படி தீட்சை பெறவில்லை என்றால் இதை நீங்க மேற்கொள்ள வேண்டாம். ஆனா இந்த பலனை நீங்க அடையணும்னா பக்கத்தில் இருக்கிற மன்றங்கள்ல போய் தீட்சை பெறுங்க. தீட்சை பெற்று வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரமே எங்கேயோ போயிடும். தொழில் நல்லா இருக்கும், குடும்பத்துல அமைதி நல்லா இருக்கும், உடல் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருக்கும், உயிர் நல்லா, எல்லாமே நல்லா இருக்கும்போது நீங்க வாழ்க்கையே மலர்ந்து இருக்கும். அதனால தீட்சை பெறாத அன்பர்கள் மனவளக்கலை மன்றத்துல போய் இதை எடுத்துங்க, தீட்சை பெற்றுங்க. தீட்சை எடுத்துட்டு கூட நான் வந்து இப்படி தவங்கள் வந்து யூடியூப்ல வந்து நமது ஐடி விங், ஆலியார் ஐடி விங்ல இருந்து அவங்க யூடியூப்ல போடுறாங்க. நீங்க எப்ப வேணாலும் தீட்சை பெற்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தீட்சை பெற்ற பின்னாடி நீங்க அதை இது பண்ணலாம். தீட்சை வாங்காமல் தயவு செய்து செய்ய வேண்டாம். மனவளக்கலை மன்றங்களிலே சென்று தகுந்த பேராசிரியர்களிடம் தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே இந்த தவ நுணுக்கங்களை பயில வேண்டும். பார்த்துங்க. உடல் மனம் சம்பந்தமான நுட்பங்கள் இதில் இருக்குது. நீங்க மாறி ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்கு துன்பம் வந்து சேரும். தீட்சை பெற்றவர்கள் செய்வதற்காகவே இந்த தவ பயிற்சி மேற்கொள்ளப்படுவதற்காக மட்டுமே இது ஆரம்பிக்கப்பட்ட தொடர். அதனால தயவுசெய்து பார்த்துக்குங்க. மன்றங்கள்ல போங்க, இன்னும் நிறைய இருக்கு. மன்றங்கள்ல தவங்கள் செய்ய ஆரம்பிச்சுன்னா உங்களுடைய நிலையே வேற மாதிரி ஆகி போயிடும். சரி, இப்ப நம்ம போறோம். முதல்ல வந்து ஆக்கினை தவ பயிற்சி ஆரம்பம். நீங்க எல்லாம் ஒரு கொஞ்சம் எண்ணங்களை இல்லைங்க விட்டு கொஞ்சம் ஒரு அமைதியான நிலைக்கு வந்துருங்க. இப்ப நம்ம எப்படி வந்து மூலாதாரத்தை ஸ்பாட் அவுட் பண்ணமோ அதே மாதிரி இப்ப ஆக்கினை சக்கரத்தை நம்ம ஸ்பாட் அவுட் பண்ண போறோம். அதுதான் இந்த தவத்தினுடைய முக்கிய நோக்கம். மூலாதாரத்தை எப்படி ஸ்பாட் அவுட் பண்ணோம்? ஆசன வாயிலிருந்து 1 இன்ச்சு, முதுகுத்தண்டு கீழே முடியிற இடம், அந்த புள்ளி அதுல தான் நிற்கும். உங்களுடைய இனக்குறியினுடைய பின்னாடி அதுல தான் நிற்கும். அதுல இருக்கின்ற அந்த முதுகுத்தண்டு வழியா இருக்கிற சுழுமுனை நாடி வழியாக மேல போகணும். அப்படியே மேல போனோடனே எதுல இருந்து ஆரம்பிக்கிற? மூலாதாரத்துல இருந்து அப்படியே மேல போறோம். மேல போய் எதுல நிக்கிறோம்? நம்ம சுவாதிஷ்டானத்துல நிக்கணும். அந்த இடத்த, நம்ம போற இடத்த விட்டு நீங்க எக்காரணத்தை விலகக்கூடாது. அந்த சுழுமுனை நாடி வழியே போனோம். எங்க நிக்கணும்னா தொப்புல இருந்து 4 இன்ச்சு கீழே உள்ள அந்த இடத்துல நிக்கணும். நீங்க சுழுமுனை நாடியை விட்டு எக்காரணத்தை கொண்டு விலகவே கூடாது. உடம்பில் சொல்லப்பட்ட அந்த பகுதிகள் வந்து குறிப்பு தான். அதுல நிக்கணுங்கிறது இல்லை, குறிப்பு. அதுக்கு நேரா நிக்கணுங்கிறது தான். அதுதான், இதை மறந்துடக்கூடாது. அப்படியே பழையபடியும் சுழுமுனை நாடி வழியா போறீங்க. அப்படியே போன உடனே உங்களுக்கு மணிப்பூரகத்துல நிக்கிறீங்க, தொப்புளுக்கு நேரா உள்ள நிக்கிறீங்க. அப்படியே மேல போறீங்க, நெஞ்சுக்குழிக்கு நேரா இருக்கிற இடத்துல போறீங்க. புரியுதுங்களா? அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு மணிப்பூரகத்துக்கு முடிஞ்சோன்னா நெஞ்சுக்குழிக்கு போகும்போது அநாகதம் வந்துடும். அதுல இருந்து அப்படியே நேரா சுழுமுனை நடியில் போறீங்க, தொண்டைக்குழிக்கு நேரா நிக்கிறீங்க, அங்க வந்து விஷுப்தி வந்துடும். இப்ப விஷுப்தி வரைக்கும் தான் உங்களுக்கு போன முறை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், போன தொடர்ல. இப்ப ஆக்னையில நிக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். மகரிஷியினுடைய கவிப்படி, ஆக்சுவலா சித்தர்கள் சொன்ன கவிப்படி எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.
இப்போ அந்த விஷுக்தி என்று சொல்லப்படுகிற சுழுமுனை, நல்ல கவனிங்க, சுழுமுனை நாடி என்பது மூலாதாரத்திலிருந்து செங்குத்தாக 90 டிகிரி செங்குத்தாக நேர போய் நம்மளுடைய தலை உச்சியை தாண்டி சுத்தவெளி வரை செங்குத்தா போகுது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஆனா அதுக்கு மேல நம்ம போகிறதுக்கு நினைப்பு வர வேண்டாம். நீங்க இந்த தலை உச்சியில, இந்த தலை உச்சி சொல்றோம் இல்லையா, துரியம் என்று சொல்லப்படுகிற அந்த தலை உச்சி, அது வரைக்கும் வந்து அந்த சுழுமுனை நாடி நிக்கிற மாதிரி பதிக்க நேர வரீங்க. இப்ப விஷக்தியில வந்துட்டீங்க. விஷக்தியில வந்து அப்படி நேர ஏறுறீங்க. இப்ப ஆக்னேய சக்கரத்தை கண்டுபிடிக்கணும். புருவ மத்தி இருக்கு பாத்தீங்களா? இந்த புருவ மத்தியில நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு நேர ஒரு 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 கற்பனையாக நினைச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு கம்பி, நூலுன்னா மடங்கி மடங்கி போயிடும்பீங்க. ஒரு கம்பி, சின்ன கம்பி அப்படி புருவ மத்தியில அப்படியே துருவுனீங்கன்னா அது அப்படியே உள்ள போய் புடநீர் பக்கம் வரும். அப்படி கற்பனை பண்ணிக்கங்க. இந்த சுழுமுனை நாடி நேரா போகும்போது அந்த கம்பியும் இது ரெண்டு இந்த ஜாயின் பண்ற இடத்துல, அந்த இடத்துல தான் இறைநிலையானது ஆக்னா சக்கரம் என்று சொல்லப்படுகின்ற பிட்யூட்ரி சுரப்பி, நாளமில்லா சுரப்பி அது மேல வச்சிருக்கு சக்கரத்தை. அதுதான் உண்மையிலேயே ஆக்னை சக்கரம். அந்த சக்கரத்தை நீங்க அப்படியே என்ன பண்ணும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய அதிர்வு நேர உங்க புருவ மத்தியில வந்து துடிக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த புருவ மத்தியில துடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது அந்த இடத்துலதான் உயிரின் நிலை இருக்கு. அது அந்த உயிரினுடைய துடிப்புன்னு அர்த்தம். அது சில பேர் இந்த மாதிரி வந்து நேரா வந்து அவங்க பார்ப்பு, ஏன்னா கற்பனை என்பது ஏற்கனவே பார்க்கப்பட்ட ஒன்றை பற்றி தான் கற்பனை செய்ய முடியும். நம்ம உள்ள செய்ய முடியுமா? நான் சொல்லிட்டேன். அதனாலதான் இன்னும் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, புருவ மத்தியை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய துடிப்பு, அது நீங்க புருவ மத்தியிலேயே நின்று 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 பழகினீங்கன்னா அதனுடைய துடிப்பானது உள்ள போய் அந்த இடத்துல லேசா இப்படியே சுறுசுறுன்னு ஆரம்பிக்கும். அந்த இடத்துலதான் வந்து இது. இதை நினைச்சு அதையும் நினைக்கும் போது, ரெண்டையும் நினைக்கும் போது உங்களுக்கு வந்து எண்ணங்கள் சிதறாது, சீக்கிரமாக ஆக்கினை தவம் குடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடக்கும். நீங்க அப்ப என்ன பண்ணணும்? லேசா இந்த விஷுக்தியிலிருந்து சொல்லப்பட்ட அந்த சுழுமுனை நாடி வழியா அப்படியே மெதுவா மேல வாங்க. எங்க நிறுத்திருக்கீங்க? போன வாரம் இங்க நிறுத்திருக்கீங்க. அப்படியே மேல நேர வாங்க. நேர வந்து எங்க முட்டுது? அது உங்க புருவ மத்திக்கு நேரா அந்த கம்பி முட்டுற இடத்துல நில்லுங்க. அதுதான் ஆக்னா சக்கரம். அந்த சக்கரத்தை அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன சக்கரம் அப்படி சுத்துற மாதிரி உங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குற மாதிரி பாருங்க. உள்ள சுத்துது. மோரலர்ஸ் மூளையினுடைய பகுதிக்கு வந்துட்டோம். ஆக்னை சக்கரம் என்பது மூளை பகுதியில தான் இருக்கு, கீழே இருக்கு கொஞ்சம். அப்ப அந்த ஆக்னை சக்கரத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்துறத இப்ப என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்கரத்தை ஒரு 10 எண்ணிக்கை பண்றேன். உங்க 2 இதையும் கண்ணையும் அதுக்குள்ள அந்த அந்த புள்ளியில நிக்க வச்சு எண்ணத்தையும் அதுல வச்சுங்க. கண்ணும் கருத்தும் அந்த சக்கரத்துல இருக்கட்டும். அந்த சக்கரத்தையே நான் 10 எண்ற வரைக்கும் அதுலயே கொஞ்சம் நில்லுங்க பார்க்கலாம். விஷுக்தியிலிருந்து அப்படியே மேல வந்து அந்த சக்கரத்துல நிக்கிறோம். பிட்யூட்ரி சுரப்பி அந்த சக்கரத்துல தான் சின்ன சக்கரம் சுத்துது. அந்த சின்ன சக்கரம், அந்த சின்ன சக்கரத்தை அப்படியே பாருங்க. அந்த சக்கரத்தை நீங்க கம்பி விட்டீங்க இல்லையா புருவ மத்தியில, அந்த கம்பி இருக்கிற மாதிரி அந்த கம்பியிலேயே அந்த சக்கரத்தை அப்படியே கொண்டு வந்து உங்க புருவ மத்தியில நிறுத்துங்க. அந்த சக்கரத்தை உங்க புருவ மத்தியிலே நிறுத்துங்க. இப்போ உண்மையிலேயே சுழுமுனை நாடியினுடைய மூளையினுடைய தொட்டுக்கிட்டு மூளைக்குள் இருந்த அந்த சக்கரம் நேராக வந்து புருவ மத்தியில வந்து லேசா சுத்துது. புருவ மத்தியில சுத்துறத நான் 10 என்றக்குள்ள அப்படியே அதை கற்பனை பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப அந்த சக்கரம் புருவ மத்தியில் இருக்கு இல்லையா, இந்த சக்கரத்துக்கு மட்டும்தான் இப்ப இருக்கு. இப்ப உங்களுடைய விழிகள், மகரிஷி கவியில் சொன்னபடி
உங்க 2 விழிகளையும் அந்த மூக்கு முனைன்னு மேல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியில நிறுத்துங்க. பாருங்க, ஒரு 10 எண்றேன் பாருங்க. 2 விழிகள் விலகக்கூடாது, குறிப்பாய் நிக்கணுங்கிறாரு. குறிப்பா நிக்கணும்னு அவர் கவிதையில சொல்லியிருக்காருன்னா அந்த இடத்துல குறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அர்த்தம் விழிகள். அப்ப 2 ஒண்ணு சேர்ந்து அந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருங்க. 10 என்றம் பாருங்க. ஏற்கனவே புருவ மத்தியில 10 நின்னு பார்த்துட்டீங்க. இப்ப வந்து இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு 10 என்ற அந்த குறிப்பா அந்த இடத்த பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஏற்கனவே புருவ மத்தியில 10 நின்னுட்டீங்க. இப்போ மூக்கு முனையில நின்னுட்டு இருக்கீங்க. இந்த இரு விழிகள் மூக்கு முனையவே குறிப்பாய் நின்னுட்டு இருக்கும் போதே அந்த சக்கரமும் சேர்ந்து சுத்துறத 2யும் ஒண்ணா பாருங்க. 2யும் ஒண்ணா பாருங்க. 10 நில்லுங்க பார்க்கலாம். மூக்கு, அதாவது இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்திம்பார் மகரிஷி. அந்த கவியினுடைய வரிகள் இது. அந்த புருவத்தை இடையில நிறுத்துங்க. நிறுத்தி அந்த சக்கரத்தை, அந்த புருவத்தை, அந்த எதுக்கு சக்கரம் சொல்றேன்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் பார்த்த சக்கரம் ஒரு பாயிண்டா நினைச்சுக்கங்க. அந்த பாயிண்ட நினைச்சீங்கன்னா எண்ணம் வராது, அதே நேரத்துல விழிகளும் விலகாது. இப்ப 2யும் ஒண்ணா செய்யுங்க. ஒரு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப மேக்சிமம் நல்லா கரெக்டா மகரிஷி சொன்ன மாதிரி குரு நெறியில் பழகும் பொழுது, அவர் போட்ட வார்த்தை இதுதான், குரு நெறியில் பழகும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இப்படி செஞ்சீங்கன்னா உள்ள செஞ்சு செஞ்சு பழகினீங்கன்னா உள்ள ஒரு அருமையான ஒரு ஒளி வெளிச்சம் தோன்றும். கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே பிராக்டிஸ் தான், சர்வீஸ் தான், பயிற்சி தான். அப்படி கிடைக்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து என்னன்னா, இந்த நீ என்ன தவத்தை, என்ன கருவுக்கு யூஸ் பண்ணி என்ன தவத்துக்கு வேண்டி இதை செஞ்சு அதுக்கு அந்த வந்து அது இதாகும். இப்போ இப்ப 2யும் எங்க பண்ணியிருக்கீங்க? சக்கரமும் புருவ மத்தியில் இருக்கு. உங்க மூக்கு விழிகள் 2ம் அந்த மூக்கு முனையில நிக்குது. இது 2யும் ஒண்ணு சேர்த்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கல்ல. நான் சொல்றேன், அந்த 2யும் அப்படியே அந்த கம்பிக்கு நேரா அப்படியே கொண்டு போங்க. நின்னுக்குங்க. முதல்ல புருவ மத்தியையும் மூக்கு முனையும் 2ஆ சேர்த்து நான் சொன்ன மாதிரி நிறுத்தி வச்சுக்குங்க. நிறுத்திட்டு அப்படியே நேரா உள்ள கொண்டுட்டு வந்து நான் ஆரம்பத்துல எங்க நின்னுச்சோ அந்த இடத்துல வந்து நிறுத்துங்க. அந்த சக்கரத்தை அங்க நிறுத்துங்க. இப்ப ஆக்சுவலா புருவ மத்தியிலிருந்து வந்து சித்தர்கள் சொன்ன அந்த ஆக்கினை சக்கரமாகிய அட்ரினல் சுரப்பியில வந்து நிக்குது. இந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே நில்லுங்க. 1 2 3 4 5. அப்படியே அதுல இருந்து நேரா அந்த சுழுமுனை நாடி வழியாக நேரா வாங்க. விஷுக்திக்கு வாங்க. தொண்டைக்குழிக்கு வந்துட்டீங்க. அப்படியே அதுல இருந்து நேரா வாங்க, விலகாதீங்க. அப்படியே வாங்க, நெஞ்சுக்குழியில வந்து நில்லுங்க. அநாகதம். அதுல இருந்து விலகாதீங்க. அப்படியே நேரா வாங்க, தொப்புளுக்கு நேரா நில்லுங்க. மணிப்பூரகம். அதுல இருந்து நேரா வாங்க, தொப்புல இருந்து 4 இன்ச்சு நில்லுங்க. அந்த இடத்துல என்ன சுவாதிஷ்டானம். அதுல இருந்து அப்படியே இறங்குங்க. மூலாதாரத்தை தொட்டுக்கிட்டு இருக்கின்ற அந்த இடம். அந்த மூலாதாரத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிற மூலாதாரத்துல எதையுமே பார்க்காதீங்க. மூலாதாரத்தை மட்டும் மொத்தமா பார்த்துங்க. அதுல தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு பண்ணுங்க. இப்ப பழையபடி நம்ம மேல போறோம். மூலாதாரத்துல இருந்து அப்படியே அந்த சுழுமுனை நாடி வழியா மேல வாங்க. தொப்புல இருந்து 4 இன்ச்சு கீழே அப்படியே உள்ள நில்லுங்க.
சுவாதிஷ்டானம். அப்படியே நேரா போங்க, அது வழியே போங்க மணிப்புரகம். அதுல இருந்து அப்படியே நேரா போங்க அநாதகம். அதுல இருந்து நேரா போங்க விஷுப்தி. அதுல இருந்து நேரா போங்க மூளையை தொட்டு மூளைக்குள் இருக்கின்ற அந்த ஆக்னி சக்கரம். அந்த சக்கரத்தை அப்படியே கொஞ்சம் பார்த்து அப்படியே அந்த நேரா கொண்டு வந்து புருவ மத்தியில நிறுத்துங்க. புருவ மத்தியில நிறுத்துங்க கொஞ்ச நேரம். பழையபடியும் புருவ மத்தியில நிறுத்தி இந்த இதை நான் சொன்னதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது நிறுத்திட்டு அப்படியே பின்னாடி வாங்க. பின்னாடி வந்து பழையபடி இந்த உள்ள இருக்கிற அந்த சக்கரத்துல நிறுத்துங்க. நாளமல்லா சுரப்பி, அட்ரினல். அப்படியே கீழே வாங்க விஷுக்தி. அப்படியே கீழே வாங்க அநாகதம். அப்படியே கீழே வாங்க மணிப்பூரகம். அப்படியே கீழே வாங்க சுவாதிஷ்டானம். அப்படியே கீழே வாங்க மூலாதாரம். ஓகேவா? இதுல இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த மூலாதாரத்துல வந்ததுல இருந்து அப்படியே மூலாதாரத்துக்குள்ள போங்க. மூலாதாரத்துக்குள்ள போய் ஏற்கனவே ஸ்பாட் அவுட் பண்ணிக்க. மூலாதாரத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க வந்து விந்து நாதம் அப்படியே அந்த அந்த பைக்குள்ள இருக்கு. அந்த விந்து நாதத்தின சக்தி எல்லாம் அப்படியே திரண்டு மேல இருக்கு. அதுல ஒரு 4 தாமரை இதுல அதுல முக்கோண பலகை, அதுலதான் அந்த குண்டலினி சக்தி பொட்டு மாதிரி ஒரு 3.5 சுத்துல பாம்பு படிஞ்சிருக்கு. அந்த இதை அப்படியே அது மேலேயே வச்சு நினைங்க. இப்ப நினைச்சிட்டு நீங்க தவம் செய்ய ஆரம்பிக்கும் போது அதோட சேர்த்து போனீங்கன்னா போய் அங்க நின்னீங்கன்னா இதுதான் ஆக்னி தவத்தினுடைய தவ நுணுக்கம். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த அமர்வுல நம்ம துரியத்துக்கு வர்றோம். துரியத்தினுடைய அருமை, துரியம் என்னென்ன இது பண்ணுது, சகசிர ஆதாரம்னா என்ன, 1000 தாமரைகள் எதிரில் விரிச்சிருக்குங்கிறாங்க அது என்ன, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சித்தர்கள் கொடுத்ததுல இருந்து மகரிஷி கொடுத்த அந்த கவியினுடைய நயத்திலிருந்து எல்லாத்தையும் பார்க்க போறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். 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 அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.